சொல்லுவாங்க தெரியுமா, ஓடாத ஒரு கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான நேரத்தை காட்டும். காட்டுமா காட்டாதா? ஓடாத கடிகாரம் ஆனாலும் 12லயே நிக்குதுன்னு வை. காலையில ஒரு தடவை, நடுராத்திரி ஒரு தடவை. ஓடாத கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை ஒழுங்கான நேரத்தை காட்டும். அப்படின்னா ஓடி ஓடி உழைக்க வேண்டிய நீங்க ஒழுங்கான நேரத்தை காட்டணுமா வேண்டாமா? ஆனா இன்னொரு விஷயம், ஒரே ஒரு மாற்றம் என்ன இருந்து தெரியுமா? நீ போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா புலம்பிட்டே இருந்திருப்ப, எனக்கு முடியல, என்னால முடியல, என்னால முடியல அப்படின்னு சொல்லி இடத்த விட்டு நகராம அங்கேயே நின்றுப்ப. வாழ்க்கைன்னா சேலஞ்ச் தான், அப்படிதான் இருக்கும். அப்படி எதிர்த்து எதிர்த்து மோதிர மாதிரி தான் இருக்கும். நீங்க மீன் தொட்டியில மீன் வளர்ப்பாங்க, பாத்திருக்கீங்களா? மீன் தொட்டியில மீன்கள் இருக்கும். அந்த மீனுக்கு நீஞ்ச தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தொட்டிக்குள்ள அலையே அடிக்க போறது, பசியே வராது. ஏன்னா சாப்பாடு அப்பப்போ மேல இருந்து போட்டுடுவோம். புயலோ பெரிய சூறாவளியோ ஒன்னும் அடிக்க போறது இல்லை. அதை விட ஒரு பெரிய மீன் அதை லபக்குன்னு முழுங்கி தின்னுமா என்ன? ஒண்ணுமே கிடையாது. அந்த சின்ன மீனோட அம்மாவும் அப்பாவும் எங்க பிறந்திருப்பாங்க? தொட்டிக்குள்ள. அதனுடைய அம்மா அப்பா எங்க பிறந்திருப்பாங்க? தொட்டிக்குள்ள. தொட்டிக்குள்ளேயே இருந்து பியூட்டிஃபுல் கலர் ஃபிஷ் இன் அன் அக்வேரியம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயம் நீ திமிங்கலமான்னு யோசிச்சுப்பாரு. நீ திமிங்கலம்னா நீ எங்க இருக்கணும்? இஃப் யூ ஆர் a whale, you belong to the ocean outside. வெளியில இருக்கக்கூடிய பெரும் மகா சமுத்திரத்துக்கு நீ சொந்தம். அப்படி போகும்போது சூறாவளி அடிக்கும், பெரிய புயல் காற்று அடிக்கும், சுனாமி அடிக்கும், எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி போகக்கூடிய சர்வ வல்லமை உங்ககிட்ட இருக்கு. நீ முடிவு பண்ணு. நான் வெறும் மீன் தொட்டியில இருக்கக்கூடிய அழகான மீன் தானா? பாக்குறவங்க எல்லாம் பார்த்து ஆஹா நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. அதே சமயம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜீவியான திமிங்கலமாக மாறும் பொழுது எல்லா பிரச்சனையும் வரும். ஆனா எதை பத்தியும் கவலை கிடையாது. எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சக்தியும் எனக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும்.